மகாநதி சீரியல்ல அடுத்து என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் கொண்டு வர போறாங்கன்றது தான் பார்க்க போறோம். இப்போ ஒரு பக்கம் காவேரி அண்ட் அம்மு 2 பேரும் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நெறைய கிளாப்ஸே கிடைக்குது இவங்களுக்கு தான். ஸோ அதுக்கப்புறமா வரிசையா 3 பிரைஸ், 2ண்ட் பிரைஸ்ன்னு மாறி சொல்லும்போது அம்மு அண்ட் காவேரி அப்படின்னு சொல்லிடுறாங்க 1 பிரைஸ்க்கு. ஸோ இத பார்த்தோன்னே விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷம். ஸ்டேஜ்ல ஏறுறதுக்கே அவ்வளோ சந்தோஷப்படுறாருன்னா, 1 பிரைஸ்னா இன்னும் சந்தோஷம் அப்படின்ட்டு பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வந்து இறங்கணும். ரொம்ப தேங்க்ஸ் மிஸ் எனக்கு அப்படின்னு சொன்ன உடனே, பரவாயில்ல அப்படிங்க எல்லாம் அம்முக்காக தான் அப்படின்னு சொன்னோன்னே, ஒரு பக்கம் குட்டி காவேரி கிட்ட இந்த ப்ரைஸ் எடுத்துகிட்டு போடா அப்படின்னோன்னே, மிஸ் நான் ஒன்று கேட்கவா? நீங்கள் வந்து அம்மாவா நடிச்சது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மையிலேயே எனக்கு அம்மாவா எங்கள் வீட்டுக்கே வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்காது. முடியாதுடா செல்லம் அப்படின்னோன்னே, இவ எங்கே திருந்த போகிறா? எப்போவுமே இப்படி தான் பண்ண போகிறா. எவ்வளோ நல்ல மனுஷன் விஜய், இப்படி பிரிஞ்சிருக்காளே, எப்போ தான் இந்த குடும்பம் ஒன்று சேர போதோ தெரியலன்னு ஏங்குறாங்க. ஒரு பக்கம் வந்து நம்ம சாரதா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சீரியல்ல ஒரு 2, 3 பேர வச்சு மட்டுமே அந்த கதைய வந்து நடத்தி கொண்டு போறாங்க. அது கண்டிப்பா சீரியல் ஃபேன்ஸ்க்குலாம் போர் அடிக்கும். ஒரு 10 கேரக்டர் இருந்தாலும் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அப்படின்னு நெனைக்கிறேன். பட் விஜய் காவேரி அப்படிங்கிற ஒரு ஆள எக்ஸ்ட்ரா ஒரு சாரதாவ வச்சு மட்டும் தான் எபிசோட் ஓடிட்டுருக்காரு டைரக்டர். ஒண்ணு காவேரிக்கு வந்து ஞாபகம் வரணும். அப்படி இல்ல அப்படின்னா விஜயோட ஒண்ணு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாரி தான் நெறைய பேர் கோரிக்கை வச்சுட்டுருக்காங்க. டைரக்டர் என்ன முடிவு பண்ண போறாருன்றத பொறுத்து தான் பார்க்கணும். இந்த சீரியல் இப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.